போன வீடியோவில் மூரா குழந்தைய தூக்கிட்டு மாட்டுக்கொட்டாய்க்கு போனாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் மாட்டுக்கொட்டாய்க்கு போன உடனே அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு தான் கணவர் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. குழந்தை கையில் ரயில் இருக்க மாதிரி ஒரு ஓவியத்தை வரைகிறாங்க. உன் தந்தையோட கனவை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும், இந்த இயற்கை தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிற மாதிரி டாலரை போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு அந்த இடத்துல இருந்து மூரா கிளம்பி போகிறாங்க. அடுத்த காட்சியில் படை வீரர்கள் எல்லாருமே மூராவை பிடிக்கிறாங்க. மூரா கையில் குழந்தை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கி அப்படி போடுறாங்க. தூக்கி போட்ட உடனே அதுல துணிக்குள்ள வைக்கப்புல் இருக்கிறத பாக்குறாங்க. இங்க உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மகத நாட்டுக்கு மூராவை அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அடுத்த காட்சியில அவந்திகா அரசரை கொன்னது சூரியகுப்த தான், அவரை யார் கொண்டுட்டு வராரோ அந்த வீரனையே நான் திரும்ப செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த ராஜாவை கொன்னவன் வரான். சூரியகுப்தரை நான் கொன்னுட்டேன். உடனே மக்கள் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு துணையாகவும் நான் இருக்கிறேன், இன்னையிலிருந்து என் பேரு பத்மானந்தன் சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான். ஆனா அங்க இருக்கிற மக்கள் அதுல விருப்பப்படல. அதை உடனே கேட்கலான்னு போறாங்க. முதுகுல கத்திய வச்சு படை வீரர்கள் நின்றுட்டு இருக்காங்க. மக்கள் சொல்லவும் முடியாம இல்லவும் முடியாம வாழ்க்கை கோஷம் போடுறாங்க. அடுத்த காட்சியில மூராவை படை வீரர்கள் புடிச்சிட்டு வந்துடுறாங்க. மூராவை தொடர உடனே மூரா அடிக்கிறாங்க. அவந்திகா வராங்க அந்த இடத்துக்கு. அவந்திகா வந்த உடனே மூராவை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சூரட்டை இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்துட்டு அவந்திகாவுக்கு கோவம் வருது. பத்மானந்தன்ட்ட சண்டை போடுறாங்க. அடுத்த காட்சியில மாட்டுக்குட்டியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு 2 பேரும் ஒளியா இருந்து பாக்குறாங்க. குழந்தைகளுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த குழந்தைய பார்த்தோன்னே இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. அடுத்த காட்சியில படை வீரர் குழந்தைய நீங்க யாரை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போறவங்கள்ட்ட கேட்கறாங்க. நாங்க யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மறைச்சு வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த காட்சியில மூரா சிறையில இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவந்திகா உன் பையனை கொன்னாச்சு, சாயாவையும் உங்க மாமாவையும் தேடி கண்டுபிடிச்சு நிச்சயமா கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு பேசியும் மூரா அவந்திகா மேல பரதவை தான் படுறாங்க. என்னன்னா நந்தன் எப்படிப்பட்டவன்னு மூராவுக்கு தெரியும். மூரா பல வருஷமா காத்துக்கிட்டே இருக்காங்க கணவரோட ஆசை நிறைவேறதுக்கும் மகன் வர்றதுக்கும். அதே மாதிரி பத்மானந்தனும் மக்களுக்கு வரி விதிக்கிறான். அதுக்கப்புறம் பல கொடுமைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்த காட்சியில 8 வருடத்துக்கு அப்புறம் சந்திரகுப்த மௌரியர் சிறு வயதுல இருக்கிறத காமிக்கிறாங்க. அந்த காட்சியில தேன்கூட்டுல இருந்து தேன் எடுத்துட்டு வராரு. வளர்ப்பு அம்மாவை கொடுக்குறாரு. இந்த தேன் நல்லா இருக்குது, இது விற்பனைக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாரு. சந்திரகுப்த மௌரியர் ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்கு. அவங்க அம்மாவை அடிக்கிற போது நான் தேன் டெய்லி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அப்பா கிளம்பின உடனே நம்ம கிளம்பி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாரு. இல்ல அவரை விட்டு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த அன்பு தான் எல்லாத்துக்குமே பலவீனம், இந்த அன்பு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அடுத்த காட்சியில அவந்திகாவுக்கு பிரசவ வலி ஏற்படுது. அந்த நேரத்துல ஒரு வயசான அம்மா அசட்டை தெரிவிங்கன்னு சொல்றாங்க. ஓகே வாஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.